அடடே, ஜாதகத்தை வச்சுட்டு போயிட்டாங்களே. காரை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்களா? ஏதோ அவசரம்னு நினைக்கிறேன். அம்மா உடனே வர சொல்றாங்க. சரி, நான் பெங்களூர் போறேன். பாய். ஐயோ அண்ணா. என்ன லட்சுமி, சித்தப்பா பார்த்தா கோவப்பட்டு மோகனவள்ளி பாட்டிக்கிட்ட சண்டை போடுவாருன்னு தானே மறக்கிற? ஆமா குட்டி, பெரியம்மா சின்ன அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவரை திட்டுவாங்க. நீ எதுவும் சொல்லிடாத குட்டி. அம்மனி, அண்ணன் இந்தா அண்ணன் உனக்கு புது செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். வயசு புள்ள எப்ப பார்த்தாலும் பழைய செருப்பே போட்டுக்கிட்டு, இந்தா இதை போட்டுக்கோ. அண்ணன், நான் அப்புறமா போட்டுக்கிறேன்னு. இப்பயே போட்டு பார்த்துட்டு சைஸ் சரியா இருக்கான்னு சொல்லு, இல்லனா மாத்திக்க முடியும். வா, காலை காட்டு. என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா இது? அண்ணன், அது வந்து சுடு தண்ணி. சுடு தண்ணியா? அண்ணன், சுடு தண்ணிய பக்கெட்ல எடுக்கும்போது கை தவறி கால்ல ஊத்திக்கிட்டேன். சித்தப்பா, லட்சுமி போய் சொல்லுது. மோகனவள்ளி பாட்டி தான் லட்சுமி ஊ சுத்துதுன்னு சொல்லிட்டு காலை சுடு தண்ணி எடுத்து ஊத்தி விட்டுச்சு. அம்மா! அண்ணா அண்ணன் வேண்டாம் அண்ணன். அண்ணன் வேண்டாம் அண்ணன். அம்மா! டேய், எதுக்குடா அலற? அம்மா, என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏம்மா இப்படி இருக்கீங்க? இவ என்னமோ ஓ கூட பிறந்தவ மாதிரி இந்த குதி குதிக்கிற. நீ என் வயித்துல தானே பிறந்த. கடைசியா வந்து பிறந்துட்டு என்ன பாடா படுத்துது சனியே. மா, இவ சின்ன பொண்ணுமா, எப்படிமா இவளுக்கு இப்படி பண்ண உங்களுக்கு மனசு வந்தது? டேய், சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காத. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? ஏமா இப்படி இருக்கீங்க? யாராவது பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்களே. பாட்டி, 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 என்னாச்சு பாட்டி? பாட்டி, என்னாச்சு பாட்டி? பாட்டி, 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 பாட்டி. ஐயோ, திரு, உனக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைம்மா, ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை. வீட்டுல தண்ட சோறு தின்னுட்டு சண்டைக்கு ஒண்ணு குறைச்சல் கிடையாது. இது பாரு, என்னைக்கு என் கோவம் ஏடா கோடமாகும் தெரியாது. ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லிட்டேன். டேய் வாடா, இந்த வரமா. பாட்டி, நீ இருக்கிற வரைக்கும் தான் நானும் இருப்பேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு யாரு பாட்டி இருக்காங்க? எனக்குன்னு அப்புறம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. நீ அழாத லட்சுமி, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. உன்னை ஒருத்த கையில புடிச்சு கொடுக்காம நான் அவ்வளவு சீக்கிரம் உசுர விட்டுற மாட்டேன். பாட்டி, எனக்கு மனசே சரியில்லை. நான் கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்ச நேரம் தூங்கு பாட்டி. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா.
அம்மா, எப்போல்லாம் உன் செயின் எடுத்து போடுறேனோ அப்போல்லாம் நீ என் கூட இருக்கிற மாதிரி தோணுது. இந்தங்க சாமி. அம்மா, இந்த பூஜை மொத்தம் 21 நாள் பண்ணணும். அதுல கடைசி நாளோட சேர்த்து 3 தடவை மட்டும் தம்பி வந்தா போதும். மத்த பூஜைகளை நானே பண்ணிடுறேம்மா. சரிங்க சாமி. இன்னைக்கு முதல் நாள் பரிகார பூஜைய இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். சரிங்க சாமி. ஐ காரு. என்ன லட்சு, கால் வலிக்குதா? இந்த கால் வலியோட இங்க வரதுக்கு பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம்ல. பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா, அதான் அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன். இப்போ அதானே முக்கியம். லட்சு, நீ எல்லாருக்காகவும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட அர்ச்சனை பண்ற. ஆனா உனக்காக நீ ஒரு நாள் கூட கோயில அர்ச்சனை பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. என் பேர்ல எதுக்கு அர்ச்சனை? நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் எந்த குறையும் வராம நல்லா இருந்தாலே நானும் நல்லா இருக்க போறேன். அப்புறம் எதுக்கு என் பேர்ல அர்ச்சனை பண்ணணும்? சரி, நீ வா போலாம். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஓம் துர்காயே நமः. என்னத்த இவ்வளோ மிஸ்டு கால்ஸ்? உன் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஸ்டாஃப்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் மாசம் மாசம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம்ல, இப்படி கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் அத்தை. தாத்தாவோட விருப்பமும் அதான். அவங்கெல்லாம் நம்மளை நம்பி இருக்காங்க அத்தை. வாமா லட்சுமி. சாமி, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு விளக்கு போட வந்தேன். அப்படியே அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. குடுமா லட்சுமி, உங்க பாட்டியோட பேரு நட்சத்திரத்துக்கு நான் அர்ச்சனை பண்ணிடுறேன். நீங்க நல்லா வேண்டிக்கமா. சரி. சக குடும்பானாம் என்ன லட்சு அக்கா, குருக்களுக்கு மேல தனி பாசம் போலயே. என்னதான் இருந்தாலும் தர்மகர்த்தா பொண்ணாச்சே, சும்மாவா? டேய், சும்மா இருடா. ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः. ஓம் யசோதா கர்ப்ப சம்போதாயே நமः. ஓம் நாராயண வரப்பிரியாயே நமः. ஓம் நந்தகோப குலஜாதாயே நமः. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு திரு. நம்ம ஆஃபீஸில் ஒரு பிளாக் ஷீப் இருக்கான். ஐயோ,
என்னாச்சுமா? அம்மா என்னமாச்சு? என்ன பண்ணுதுமா? லட்சு வெளிய ஒரு காரை பார்த்தோம்ல, ஆமாம்மா. அந்த காரை தான் சொல்றாங்க. ஐயோ அம்மா, பேக் மருந்து மருந்து பேக்கா? கார்ல மருந்து பேக் இருக்கா? கொண்டு வா. சரி சரி ஓகே, நீ பாத்துக்கூட, நான் போயிட்டு வந்துடுறேன். இவ்ளோ சொல்லிட்டேன். அது யாருன்னு தெரியுமா? அதை இப்போ என்னால் சொல்ல முடியாது அத்தை. டைம் வரும்போது சொல்றேன். அத்தை, எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஓகே திரு. சரி அத்தை, நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிறேன். பாய். Hey, சீக்கிரம் வாக்கா. பாத்து, ஒண்ணும் இல்ல. இப்ப எப்படி இருக்குமா? சாமி மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்குமா நன்றியெல்லாம் சொல்றீங்க? நான் உங்களை சரியான நேரத்துல பார்த்ததுக்கு அந்த அம்மனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணுமா. டேய் குட்டி, பிரசாதம் விடுறா. இந்தாக்கா. இந்த நல்லூர் அம்மன் கோவில்ல யாருக்கும் எந்த கெடுதலும் வராதும்மா. சரிம்மா, ரொம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா. நான் வரேன். டேய் வாடா. சரிக்கா. அம்மா மாதிரி இருக்கு. அம்மா, அம்மா தரங்க. அம்மா, அம்மா என்னாச்சு? மூச்சு விட முடியாம நீங்க எல்லாரும் உட்காந்துட்டாங்கப்பா. போங்க, என் பையன் பார்த்துப்பான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அம்மா பத்திரமா பாத்துக்கா. சரிம்மா. அம்மா என்னமாச்சு? இவ்வளவு நேரம் எங்க போன திரு? அம்மா, நான் அத்தையோட போன்ல பேசிட்டு இருந்தேம்மா. அப்ப கார்ல இருந்து பேக ஒரு பொண்ணு எடுத்துட்டு ஓடி போனா. அவளை நான் துரத்திக்கிட்டு வந்தேன், எங்கேயோ ஓடிட்டேம்மா. அம்மா, இந்த பேக் தாம்மா. இது எப்படி இங்க வந்துச்சு? அவ திருடி இல்ல திரு, என் உசிரை காப்பாத்த அந்த அம்மனே அனுப்பி வச்ச பொண்ணு. அவ வரலனா இந்நேரம் எனக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? திரு, நம்ம அந்த பொண்ணுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இது தெரியாம அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டேனே. ஆமா, அந்த பொண்ணு எங்கம்மா? அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸா சொல்லணும். இவ்ளோ நேரம் அவ இங்கதான்ப்பா இருந்தா. இப்பதான் அவ அவசரமா போனா. அந்த பொண்ணோட பேரையாவது கேட்டீங்களாம்மா? இல்லப்பா, அவசரத்துல பேரை கூட கேட்கல. அம்மா, இப்போ ஓகே தானே? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வா, பூஜையை முடிச்சுட்டு கிளம்பலாம். சரி, பாத்து. பாட்டி, நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரதுக்குள்ள எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் சரியானதும் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. முதல்ல போ, உள்ள போய் ரெஸ்ட் எடு. லட்சுமி, படுத்து கிடந்தா நோவுதாம அதிகமாகும். பாட்டிக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு ஒரு நல்லது பண்ணி என் கண்ணால பார்க்காம இந்த கட்டை காடு போய் சேராது.
சரி சரி, இந்தா விபூதி வச்சுக்கோ. பாட்டி, கோயில ஒருத்தவங்க மயக்கமாயிட்டாங்க. அவங்கள லட்சுமி தான் காப்பாத்துச்சு. லட்சுமியால மத்தவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நல்லத அந்த நல்லூரமா நடத்தி வச்சிட்டா புண்ணியமா போகும். சரி சரி, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடு, நான் காய வச்சுக்கிறேன். எழுந்திரி. வா பாட்டி. போ. ஐயோ, அம்மாவோட செயினை காணுமே. எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. கோவில்ல தான் விழுந்திருக்கணும். யார் கைக்கு கிடைச்சதோ தெரியலையே. இந்த டாலர் செயின் எப்படி இங்க வந்துச்சு? அந்த பொண்ணோடதா தான் இருக்கும். திரு, தாத்தா உன்னை கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேட்டுட்டு வா. அம்மா, நீங்க உள்ள வாங்கம்மா. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ என்னன்னு போய் கேளு போ. தாத்தா, பரிகார பூஜை எல்லாம் பண்ணியாச்சாப்பா? அம்மா கோயில பண்ணிட்டாங்க தாத்தா. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, உள்ள போ. சரி தாத்தா. திரு, வந்துட்டியா? அத்த, தலைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல திரு, இந்தா இதுல சைன் பண்ணி கொடு. அத்த, அர்ஜென்ட்னா நீங்களே பண்ணிருக்கலாமே. அது எப்படி திரு? சைனிங் அத்தாரிட்டி ஃபுல்லா உனக்கு தான் இருக்கு. கம்பெனில இருந்து வீடு வரைக்கும் மொத்த சொத்தும் உன் பேர்ல தானே இருக்கு. என்ன, அவங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து அவன் பேர்ல தானே இருக்கும். அவனுக்கு தானே கடைசியா போய் சேரும். தாத்தா, சொத்து என் பேர்ல இருந்தாலும் மொத்தத்தையும் அத்தை தான் பாத்துக்கிறாங்க. இவங்க இல்லைன்னா எந்த வேலையும் சரியா நடக்காது. அத்த, நீங்க கொடுங்க அத்த. ஹாய் திவ்யா. ஹலோ திரு, அம்மா கூப்பிடுறாங்கன்னு அவசரமா கிளம்பி போனேன். என்ன ஆச்சு? சரி, இப்ப அம்மா ஓகேவா? ஓகே. ஆனா எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காகவே அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்த மாதிரி இருந்தது. இங்க ஒரு பொண்ணோட சின்ன மூமெண்ட்டுக்கு பின்னாடி கூட இந்த பிரபஞ்சம் பெரிய விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கும் போல. யாருக்கு தெரியும்? சரி திரு, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. சரி திவ்யா, தேங்க்ஸ். பாய். பாய். எங்க அம்மாவை தேவதை மாதிரி வந்து காப்பாத்திருக்க. நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு இந்த செயினை கொடுத்து உங்ககிட்ட தேங்க்ஸும் சொல்லணும். லட்சுமி, என்ன ஆச்சுமா? பாட்டி, நேத்து அம்மாவோட புத்தகத்தை படிக்க சொன்னப்போ உண்மையா நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு பாட்டி. ஆனா இப்பதான் முழுசா வந்துச்சு பாட்டி. என்ன கனவு வந்துச்சுமா? அது என் கழுத்துல ஒருத்தர் தாலி கட்டினாரு பாட்டி. என்ன, மாப்பிள்ளை முகத்தை பாத்தியா லட்சுமி? ஆமா பாட்டி. சீக்கிரமே இந்த நரகத்துல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். இது கனவில்ல, நிஜத்திலே நடக்க போற உண்மை. உன் அம்மாவோட சத்தியமான வாக்கு. கவலைப்படாத, நான் படுக்கிறேன்.
என்ன சார் எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஆபீஸ்ல? இத பாருங்க, உடனே அந்த அக்கௌண்டன்ட் கிட்ட பேசி முதல்ல அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ண சொல்லணும். சார் அந்த பொண்ணு இன்னைக்கு லீவு, மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீங்க என்ன ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட உடனே பேசி ஆகணும். லேண்ட்லைன் ஏதாவது கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், விசாரிக்கிறேன் சார். ஹலோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ படிச்சவ தானே? அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொறுப்புல விட்டதுக்கு இனி கோடி கோடியா கம்பெனியை ஃபைன் கட்ட வச்சிருக்க. பொய்யா ஒரு கணக்கு எழுதி நிறைய பணம் கையாடல் பண்ண விஷயம் ஆடிட்டிங்ல தெரிஞ்சு போச்சுன்னதும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா நான் விட்டுருவேன் நினைச்சியா? ஹலோ, நீங்க நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நாளை காலையில நீ ஆபீஸ்ல இருந்தாகணும். இல்ல ஹலோ, ஹலோ, நீங்க இவ்ளோ நேரமா ராங் நம்பர்ல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க லதா தானே? இல்லங்க, நீங்க அவங்க நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஓ, ஐ அம் வெரி சாரி, வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் தான் ராங் நம்பர் பேசுறேன்னு தெரியுது இல்ல? முதல்லயே சொல்லிருக்கலாமே. எதுக்கா இவ்வளவு நேரம் நான் திட்டுறதை கேட்டுட்டு இருந்தீங்க? நீங்க கோவத்துல போன் நம்பரை மாத்தி போட்டுட்டீங்க. நம்ம கிட்ட ஒருத்தவங்க கோவத்துல பேசுறப்போ நம்ம அமைதியா இருந்தாலே அவங்க கோவம் பாதியா குறைஞ்சிரும். இப்போ நீங்க கரெக்டான நம்பர்ல பேசுனீங்கன்னா தெளிவா பொறுமையா பேசுவீங்க. தப்பு பண்ணவங்களும் அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. உங்க பிரச்சனைக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்க. உங்களை மாதிரி ஒரு கேரக்டரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப லக்கிங்க. சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நானும் தேங்க்ஸுங்க.